ரெண்டு பேரும் வெறித்தனமா மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. ஒரு கட்டத்துல குறுகிய காலத்திலேயே சென்னையில முன்னேறி வர கம்பெனிகள்ல முக்கியமான கம்பெனியா மாறுது. அந்த பக்கம் சாய் பிரசன்னாவுக்கோ இவங்க நம்ம கிட்ட வேலை கத்துக்கிட்டு நமக்கு எதிராகவே பிசினஸ் பண்ணி நமக்கு ஆப்படிக்கிறாங்கன்னு கோவத்துல இருக்காரு. அப்போதான் ஒரு பெரிய அரசியல்வாதி நம்ம சிவா தமிழ் கிட்ட வந்து, நான் எம்எல்ஏ பிரசாந்த், ஈசிஆர்ல மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுறேன், அதுக்கு நீங்க தான் கிச்சன் செட்டப் பண்ணி தரணும்னு சொன்னதும் சந்தோஷத்துல சிவாவும் தமிழும் பெரிய ஆர்டர் ஆச்சேன்னு சரின்னு சொல்லி அட்வான்ஸ் செக் வாங்கிக்கிட்டாங்க. சிவாவுக்கும் தமிழுக்கும் எம்எல்ஏவோட ஆர்டர் கிடைச்ச விஷயம் சாய் பிரசன்னாவுக்கு தெரிஞ்சு இவங்களை எப்படியாவது மண்ணை கவ வைக்கணும்னு கோவத்துல இருக்காரு. எலியும் பூனையுமா இருந்த சிவாவும் தமிழும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கம் ஏற்பட்டு ஒருத்தரை சொல்லிக்காம காதல்ல விழுறாங்க. அந்த அரசியல்வாதி கொடுத்த ஆர்டர் எல்லாமே